ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாசிபிள் கேள்வி என்னன்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏபி அப்படின்றது ஒரு மரமாக, இந்த மரத்தில் பிங்கிற இடத்துல ஒரு குருவி உட்காந்துருக்கான், சிங்கிற இடத்துல ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையை விட்டு உயரத்தை புறக்கணிக்க சொல்லிட்டாங்க. இங்கேருந்து ஒரு புள்ள பியை பார்க்குது, பிங்கிற இடத்துல இருக்க குருவியை பார்க்குது, குருவி அந்த பிள்ளையை பார்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உருவாகிற ஏற்ற கோணம் இறக்க கோணத்தையும் அதற்கு இடையிலான தொடர்பையும் கேட்டிருக்காங்க. இப்போ சிங்கிற இடத்துல இருக்க பிள்ளை ஏற்ற கோணத்தில் பிங்கிற இடத்துல இருக்க குருவியை இப்படித்தான் பார்க்க போகுது, இப்படி. அப்போ இதை ஏ பாகைன்னு சொல்லி குறிக்க சொல்கிறாங்க. அதே நேரம் பிங்கிற இடத்துல இருக்க குருவி குழந்தை கீழே இருக்கமா இருந்தால் இறக்க கோணத்தில் கீழே பார்க்க போகுது. அப்போ இப்படித்தான் இந்த கோணத்திலும் குறிக்க போகிறோம். இதை பின்னு சொல்லி குறிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கும் அதாவது ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொல்லிட்டு. அதே நேரம் ஏசி அப்படின்றது கிடையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கிடையா இருக்கு. அப்ப இதுவும் அதாவது இதுவும் இந்த கோடும் சமாந்தர கோடு. அப்ப ஒரு சமாந்தர கோடை இரண்டு சமாந்தர கோடு ஒரு குழுக்கோடு இதை வெட்டும் பொழுது உருவாகிற ஒன்றுவிட்ட கோணம் பருமனில் சமனா இருக்கும். ஆகவே இதுக்கு இடையிலான தொடர்பு ஏ பாகை சமன் பி பாகை அப்படின்னு சொல்லி அமையும். ஓகே தானே கைஸ்? ஸோ இதுக்கு ஆன்சர் மார்க்ஸ் எப்படி சொல்லி எலாபரேட் பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா இருந்தால் ஒரு மார்க்ஸும், இதை நீங்கள் தொடர்பு பெற்றிருப்பீங்களா இருந்தால் ஒரு மார்க்ஸுமா, 2 மார்க்ஸ் வழங்குறாங்க. ஓகே தானே? ஸோ நம்ம அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய்.